நான் உங்கள 2வதா திருமணம் பண்ணிக்கணும். என்ன தகுதி வேணும்? அப்படின்னு சொல்லி அமலா பால்ட்ட ஒரு ரசிகர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு அமலா பால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். தமிழ் சினிமால முன்னணி நடிகர்களோட நெறைய திரைப்படங்கள்ல அமலா பால் வந்து நடிச்சிருக்கிறாங்க. விஜய் நடிப்பில வெளியான தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த படத்தோட இயக்குனரான ஏ.எல். விஜய் அவர்களோட காதல் ஏற்பட்டுச்சு. கடந்த 2014வது வருஷம் ஏ.எல். விஜய், அமலா பால் இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்டினியூவா இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. 2017வது வருஷம் இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏ.எல். விஜய் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிட்டாரு. அமலா பால் வந்து செகண்ட் மேரேஜ் எதுவுமே பண்ணாம இதுவரைக்கும் சிங்கிளா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சிங்கிளா வாழ்ந்ததுனாலே அவங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடிக்கடி 2வது திருமணம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து அப்பப்போ அமலா பாலுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த நிலையில் அமலா பால் வந்து சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா? தன்னோட ரசிகர்களுக்காக ஒரு சின்ன கியூஏ செஷன் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் கேள்வி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு ரசிகர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டார். இதை பார்த்த அமலா பால் வந்து, அந்த தகுதி என்னன்னு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை, அதோட நானே என்னை வந்து புரிஞ்சுக்கிற பயணத்தில் தான் எனக்கு இப்போ இறங்கி இருக்கிறேன், அதனால் என்னை திருமணம் செய்து கொள்ள என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு.